Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப நாளா வந்து வெஜ் ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வரனால பசங்களுக்கு செஞ்சு தர மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு வெஜ் பக்கோடா எப்படி செய்யறது தாங்க செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணேங்க. ஒரு கேரட் அளவுக்கு வந்து நல்லா கட் பண்ணி டைஸ்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பீன்ஸ் அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்குல்ல, அது வந்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க சட்டுன்னு. ஒரு டீ டைம் ஸ்நாக் மாதிரி தான். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேஸ் ஐட்டம் ஆயில் ஐட்டம்ங்கிறதுனால கொஞ்சம் செரிக்கிறதுக்காண்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லைங்க. அந்த சேர்த்துருக்கிற காய்கறியிலேருந்து தண்ணி வெளியாகி வருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகி வரட்டுங்க. நல்லா சூடானதுக்கடுத்து நீங்கள் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் பக்கோடா மாதிரி உதுத்து விட்டு கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தாங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் பால்ஸாக வந்து போட்டு கட்டியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பராக டேஸ்டியான வெஜ் பக்கோடா வந்து சுட சுட வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட டீ குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு டீ குடிக்கையில் இந்த மாதிரி சுட சுட ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.